வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ரியல்மி பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேர் பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஏர்3ன்னு போட்டிருக்காங்க. அதாவது 2ஓட அட்வான்ஸ்டு வெர்ஷன். அதாவது 2க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத இந்த பாக்ஸை பிரித்து பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். அதாவது அன்பாக்சிங் பண்ணக்கூடிய டைமில் நம்ம பார்த்துக்கலாம். அது கூடவே டிசைன்ஸ் வைஸ் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, டெக்னாலஜி வைஸ் என்னென்ன விஷயங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க, அட்வான்ஸ்டாக என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வந்திருக்காங்கிறத ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்து. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் டாப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய ப்ராடக்ட்டோட அப்டேட் வரும்போது டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. பாக்ஸை பிரிக்கும் போது ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், டாக்கு சிறிய சைஸுக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பாக்ஸில் இருந்து டாக்கை எடுக்கும்போது என்னுடைய பேர் இருக்குது. என்னோடய பேரை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. டாக் ரொம்ப சிறுசாக இருக்குது. இந்த டாக்கை தவிர வேறு இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது நிறையா. ஃபுல் அதாவது யூசர் மேனுவல் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரே இருக்குது. அந்த ட்ரேயை ஓப்பன் பண்ணும்போது சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் இருக்குது. குட்டையாக சிறிய சைஸுக்கு ஒரு கேபிள் தந்திருக்காங்க. ரியல்மினாலே தெரியும், அவங்களுடைய கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த கோடிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரே இருக்குது. அதை பிரிக்கும்போது இயர் டிப்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். தென் உங்களுக்கு டாக்கை காமிக்கிறேன். டாக்கு வந்து சிறுசாக வினோதமாக ஸ்டைலிஷாக அழகாக இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்காக டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். இதுக்கப்புறம் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி தந்திருக்காங்க. எல்லா டாக்லேயும் வர மாதிரி தான். ஆனால் டிசைன்ஸ் வைஸ் ரொம்ப சிறுசாக அழகாக பார்த்து வடிவமைத்து பண்ணியிருக்காங்க. மேல் பகுதியில் ரியல்மியோட பிராண்டிங் இருக்குது. தென் இந்த டாக்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், டாக்கை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், பட்டும் உங்களுக்கு சின்ன சைஸுக்கு தான் இருக்குது, சிறிய சைஸுக்கு இருக்குது. இதில் இன்னொரு ஆச்சரியம்னா, இதை காதில் ஃபிட் பண்ணும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. அதை நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய சவுண்டு உள்ளாடி வராத மாதிரி டிசைன்ஸ் வைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்னாலஜி வைஸ் சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இதோட டிசைனே அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது 2 பட்டையும் நம்ம காதில் வைக்கும்போது வெளியில் என்ன நடக்குங்கிறத நம்ம கேட்கவே முடியாது. அந்த மாதிரி டிசைன்ஸ் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ளாடி போகும்போது டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது மிரளாக வைக்கிறாங்க. அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நண்பா, இனி டெக்னாலஜிக்கு உள்ளாடி லைட்டாக என்டர் ஆகிடலாம். இதில் டிரைவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 mm கொடுத்துருக்காங்க. 10 mm. அது கூடவே பேஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வந்து கையாண்டுருக்காங்க. அதாவது எல்லா பட்லேயுமே டிரைவர் இருக்கும். இத்தனை சைஸுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு என்ன தேவைன்னா, டிரைவர் வந்து யங்ஸ்டர்ஸாக இல்லை வயசானவங்களான்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது யங்ஸ்டராக இருந்தால் நம்ம நினச்ச இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் நம்மளை சேர்த்துருவாங்க. இதே வயசானவங்கன்னா ஷார்ட்கட்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதாவது எப்போவா ஸ்லோவாக போய் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் அந்த மாதிரி விஷயத்த வந்து இதில் வந்து கரெக்டாக கையாண்டுருக்காங்க. அதாவது உங்களுக்கு புரிகிற பாணியில் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமா நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு வந்து வேறு லெவலுக்கு, அதாவது ஏஎன்சி வந்து வேறு மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரண்டில் ஒரு மைக் தந்திருக்காங்க, பேக்கில் ஒரு மைக் தந்திருக்காங்க. நீங்கள் எங்கே இருந்து எப்படி பேசினாலும் சரி தான், உங்கள் வாய்ஸ் மிஸ் ஆகக்கூடாது. நீங்கள் ஒரு ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம், நீங்கள் எப்படி பேசினாலும் சரி தான் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகாமல் கேட்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி மைக்கு வந்து கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ஆடியோ டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் வந்து போட்டிருந்தாங்க, ஸ்மார்ட் டி வின் டெக்னாலஜிங்கிற பேப்பரை. அதை வந்து ரிசர்ச் டீம் மூலிமா சில விஷயங்கள் வந்து கையாண்டு அதை இன்னும் அட்வான்ஸ்டாக வந்து எப்படி கொடுக்க முடியுமோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்வால்வ் ஆகி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பனாக பேச விரும்பலை. ரொம்ப அட்வான்ஸ்டாக போய் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஹெவி விண்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஆடியோ கிளியராக கேட்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. தென் ப்ளூடூத்னு பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டாண்டர்டான வெர்ஷனை தாண்டி போயிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 வெர்ஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 100 நிமிடங்கள் வரைக்கும் ப்ளேபேக் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஐபிஎக்ஸோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா, அதாவது வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IPX5 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு டிரைவரில் அங்கே சில விஷயங்கள் வந்து கையாண்டுருக்காங்க. புதுமையான விஷயங்கள் இந்த வாட்டி நிறையவே கையாண்டுருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து சந்தை கடையில் இருந்து பேசினாலும் சரி தான்,
உங்களை சுற்றி சரௌண்டிங்கில் வந்து உங்களை வந்து கிட்ட கிட்ட வார்த்தையாக திட்டுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பாட்டு கேட்டாலும் சரி தான், நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை வந்து இது கொடுக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து சில டெக்னாலஜி வைஸ் பல விஷயங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க பயன்படுத்திருக்கக்கூடிய டெக்னாலஜி ஒன் பை ஒன்னாக சொல்ல போனால் ரொம்ப லெந்தியாக போகும். நமக்கு அது தேவை கிடையாது. நம்ம வந்து ஒரு பட்டை வாங்குகிறோமா, பாட்டு கேட்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ மெயினான ஒரு சில விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா பாட்டு கேட்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிற அனுபவத்தை நான் சொல்கிறேன். பாட்டு கேட்குறதுக்கு ஒரு ரிச் ஃபீல் வந்து கொடுக்குது, நல்லாவே இருக்குது. இவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ஒரு அடையாளம் கண்டிப்பாக பதிக்கலை. ஆனால் டெக்னாலஜி வைஸ் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஆடியோ டிவைஸுக்கு வந்து பேர் போன கம்பெனிஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கணுன்னா சந்தை மதிப்புப்படி பார்க்கும்போது 12,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கும் இயர்ஃபோன் வரும், 1,00,000 ரூபாய்க்கும் இயர்பட்டெல்லாம் வரும். அது கூட எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு 3,000 ரூபாய் 2,000 ரூபாய் இந்த மாதிரி ஒரு 5,000 ரூபாய்க்கு கீழே பட்ஜெட்டில் வருதுன்னு வச்சுப்போம். அந்த பட் கூட கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்குது, தூக்கலாக இருக்குது, நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது எனக்கு. இதுக்கப்புறமா கேம் பிரியர்கள் விரும்பக்கூடிய விஷயம் லோ லேட்டன்சி இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் லோ லேட்டன்சி இருக்குது, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது 88 எம்எஸில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. கேமிங் விளையாடுறவங்களுக்கு இது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி நார்மலாக வந்து ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா டாக்கோட பேட்டரியோட கெப்பாசிட்டி எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், 30 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில் 22 மணிக்கூர் சம்திங் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஆனால் அவங்க 30ன்னு போட்டிருக்காங்க. இல்லை நான் அதிகமாக சில விஷயங்கள் டெஸ்டிங் பண்ணனால இந்த மாதிரி காமிச்சிருக்குமோன்னு எனக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு யூசேஜை பொறுத்து உங்களுக்கு அதாவது பேட்டரினா அதிகமாக யூஸ் ஆகும்போது உங்களுக்கு பேக்கப் டைம் கம்மியாகும். நான் தாறுமாறாக கேம் விளையாடும்போது யூஸ் பண்ணேன், அப்படிலாம் மிக்சடாக யூஸ் பண்ணும்போது எனக்கு 22 மணி நேரம் சம்திங் வந்து பேக்கப் ஓரலாம். டோட்டலாக செக் பண்ணி பார்க்கணுமே சொல்லிட்டு இதுக்கும் சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக ஒரு 3 நாள் தொடர்ந்து இருந்தேன். 22 சம்திங் தான் எனக்கு பேக்கப் கொடுத்துச்சு. நண்பா இந்த ரிவ்யூ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பட்டை செக் பண்ணுறதுக்கு 3 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். இன்னும் எக்கச்சக்கமான இயர்பட் இருக்குது, எக்கச்சக்கமான கேட்ஜெட்ஸ் இருக்குது. அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு போதிய டைமும் கிடையாது. ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட்டும் கொடுக்கணும். அப்படி வந்து ஒரு ப்ரெஷரில் அப்படி இருக்கிறேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.